அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறது 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் 1 முழுமை பெறா பதிவேடுகளிலிருந்து கணக்குகள். அதுல பயிற்சி கணக்கு 9 தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஆனந்த் தன் கணக்கேடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரித்து வருவதில்லை. 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய லாபம் அல்லது நட்டம் கண்டறியவும். விவரம் கொடுத்துருக்காங்க. 33/2018, 31/3/2019. 18 அப்படிங்கிறது தொடக்கம், 19 அப்படிங்கிறது இறுதி. இப்போ இதில் விவரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வங்கி ரொக்கம், கை ரொக்கம், சரக்கிருப்பு, பற்பல கடனாளிகள், பொறி மற்றும் இயந்திரம், நிலம் மற்றும் கட்டடங்கள், பற்பல கடனீந்தோர். கீழே கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனந்த் தனது சொந்த பயனுக்காக 6000 எடுத்துக்கொண்டார். அவர் தன்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக 17,000 கூடுதல் முதல் கொண்டு வந்தார். கடனாளிகள் மீது 5% ஒதுக்கு உருவாக்கவும். பொறி மற்றும் இயந்திரம் மீது 10% தேய்மானம் நீக்கவும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? சொந்த பயன், கூடுதல் முதல், தொடக்க முதல் கொடுத்து இறுதி முதல் கேட்டிருப்பாங்க. இல்லைன்னா ரெண்டையுமே கொடுக்காம நம்ம ரெண்டையும் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம போடுற மாதிரி இருக்கும், லாப நட்டத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க? கடனாளிகள் மீது ஒதுக்கு, பொறி இயந்திரம் தேய்மானம், இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பயிற்சி கணக்கு 9. இப்போ நம்ம என்ன செய்யணும்? தொடக்க முதலும் கண்டுபிடிக்கணும், இறுதி முதலும் கண்டுபிடிக்கணும். இப்போ ஆனந்த் என்பவரின் 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் நிலையறிக்கை. அந்த நிலையறிக்கை என்னது? தொடக்க முதல் இறுதி முதல் ரெண்டும் கண்டுபிடிச்சாதான் நம்மளால என்ன செய்ய முடியும்? லாபமா நட்டமா இந்த வருஷத்தோட நம்ம கணக்கு லாபம் கிடைக்குதா நட்டம் கிடைக்குதான்னு பார்க்க முடியும். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தொடக்க முதல கண்டுபிடிக்கணும். பொறுப்புகள், தொகை, சொத்துக்கள், தொகை. புக் எடுத்துட்டு தொடக்க முதல்ல ஃபர்ஸ்ட் காலம் 31/3/2018 கொடுத்துருக்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வங்கி ரொக்கம். அவங்களே என்ன சொல்லிட்டாங்க? பற்று வரவுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வங்கி ரொக்கம் 5000 எதுல வரும்? பற்று. பற்றுனா நமக்கு சொத்துக்கள் சைடு தான் வரும். அப்ப வங்கி ரொக்கம் 5000.